பிக் பாஸ் தமிழ் சீசன் 9. நீ யாரா என்னை பற்றி பேசுகிறதுக்கு? என்னை வச்சு பேசுகிறதுக்கு எந்த ரைட்ஸும் உனக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி அடித்து விளாசி கிழிச்சு எடுத்துருச்சிங்க எப்ஜேவை. பாரு வேறு லெவல். லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது என்னென்னா கேட்குறான் ஃபஸ்ட்டு கமருதீன் கேட்குறான், 3 நாள் தூங்கினான் இந்த பையன் எப்ஜே, அதை நீ கேட்டியா அப்படின்னு கேட்குறான் ரம்யாட்ட, வீட்டு தலையிட்ட. அது கேட்காதுல்ல, அது அன்பு கேங்கில் உள்ளவங்களை எப்படி கேட்கும்? கேப்டன் ஆன பிறகு இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கு பாருங்க. அதாவது உறவை துண்டிக்கிறேன்னு சொல்லிவிட்டு இப்போ இந்த வேலை, அதை கேட்டியான்னு கேட்குறாரு. வினோத்தும் கேட்குறாரு. உடனே அங்கேருந்து வந்துட்டான் எப்ஜே. 3 நாள் தூங்கினேன்னு சொன்னீங்களே, இப்போ என்ன கிழிச்சிங்க? என்ன கிழிச்சிங்கன்னா, ஏண்டா நீ தூங்கியிருக்கேன்னு சொல்கிறாங்க, அதில் என்ன கிழிச்சிங்கன்னா கமரு ஏய் நீ என்னடா கிழிச்சா, நீ என்ன கிழிச்சா அப்படின்னு கேட்குறான் அவன். இன்னும் எப்ஜே வெளியில் போயிட்டல கேம விட்டு, வெளில போயிட்டல அப்புறம் என்ன அப்படின்னு கேட்குறான். என்ன அப்புறம் என்னென்னா, உன்ன மாதிரி அளவுக்குலாம் உட்காந்து சப்போர்ட் பண்ணுறதில்ல, இந்த அவளுக்கு உட்காந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கல பாருக்கு, அந்த மாதிரிலாம் நான் ஒன்றும் பண்ணுறது இல்லையே அப்படிங்கிறான். இது பர்சனல் அட்டாக்கு, இது பார்வை அட்டாக். எதுக்கு பார்வை இழுக்கிற? தேவையில்லாமல் பண்ணுறாங்க இந்த எப்ஜே. உடனே பாரு கேட்குறா, என்ன எதுக்கு இழுக்கிற, என்ன எதுக்குடா இழுக்கிற இதில், என்ன எதுக்கு இழுக்கிற, எல்லாத்துலேயுமே என்ன இழுக்கிற நீ எப்ஜே, அவ்வளோதான் மரியாதை உனக்கு, என்னை இழுத்துக்கிட்டு இருக்காது அப்படின்னு கேட்குது. உடனே அவன் ஒரு மாதிரி மார்க் பண்ண ஆரம்பிச்சிட்டான் திரும்ப. என்னை வச்சு பேசுகிறதுக்கு இங்கே எவனுக்கும் ரைட்ஸ் கிடையாது, என்னை வச்சு பேசுகிறதுக்கு உனக்கு ரைட்ஸ் கிடையாது, புரியுதா? பேச்சை நிறுத்திக்கத்தோட, அவ்வளோதான் மரியாதை உனக்கு. இங்கே பாடுறான், உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது, புரியுதா? சபரி உடனே அவர் பேசுகிறாரு யார்? பிக் பாஸ். அவன் ஒருத்தங்க இவன் ஒரு முட்டாப்பாய மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க சபரியெல்லாம் எவ்வளோ பெரிய ஆள்னு நினச்சா அவன் ஒரு டம்மி பீஸ் மாதிரி பண்ணிகிட்டு இருக்கான். அப்புறம் நீ எதுக்குடா என்னைய பேசுகிற, நீ எதுக்கு பேசுகிற, நீ யார் என்னைய பேசுகிறதுக்கு, நீ யார் என்னை பேசுகிறதுக்கு? யூ ஆர் ஜஸ்ட் அ கண்டஸ்டன்ட். நீலாம் நான் என்ன பண்ணணும்னு நீ சொல்லக்கூடாது. நான் லவ் பண்ணுவேன், அவன் கூட உட்காந்துருப்பேன், பேசுவேன், பண்ணுவேன், என்ன வேணாலும் பண்ணுவேன். நீ யார்? நீ புறம்போக்கு, நீ யாரா நீ அப்படிங்கிற மாதிரி பிரித்து எடுத்துருச்சு பாரு. சரியான அடி. அதை தான் நானும் சொல்கிறேன்னா அப்படின்னு சொல்கிறான் அவன். நீ என்ன மயிறு சொல்கிற, நீ உன்னை முடிச்சாச்சு கதையை. உனக்கு மக்கள் வெளியில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த விஜய் டிவி அனுப்பாமல் உள்ளே வச்சா மட்டும்தான், இந்த வியானாவுக்காக இல்லைனா ஆதிரைக்காக உள்ளே வச்சாதான். அதர்வைஸ் உன்னை தூக்குறதுக்கு வெளியில் காத்துக்கிட்டு இருக்காங்க. உன்னோட கேமு ஒன்றும் அவ்வளோ பெரிய ஒன்றுலாம் கிடையாது. நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், புரியுதா அப்ஜே? நீ என்னமோ என்கிட்ட வராத, என்கிட்ட பேசாத, அவ்வளோதான் மரியாதை. செருப்பு பிஞ்சு அப்படின்ட்டுச்சு. லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணுங்கள்.